ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து நம்ம லோவர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து அப்பர் பாடிக்கு பார்த்துட்டோம். இன்றைக்கி லோவர் பாடி பார்க்க போகிறோம். நீங்கள் டெய்லி வந்து ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரி பண்ணுங்கள். ஒரு நாள் அப்பர் பாடி பண்ணிங்கன்னா ஒரு நாள் லோவர் பாடி பண்ணுங்கள். ஒரு நாள் உங்கள் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஒரு நாள் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஒரு நாள் வந்து நல்லா ஹாப்பியாக ஜாகிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்மளுக்கு போர் அடிக்காமலும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் வெயிட் லாஸ் வந்து இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எவ்ரி 15 டேஸ் என்னோடய ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த லாக்டவுனில் 10 kgs வரைக்கும் குறைஞ்சிருக்கேங்க. ஸோ இப்போ நான் ஒரு பிக்சர் டிஸ்பிளேயில் காட்டுறேன். அது வந்து நான் லாஸ்ட் டிசம்பரில் சென்னை போயிருக்கும் போது எடுத்த பிக்சர். அதுக்கப்புறம் இந்த 6 மாதத்தில் நான் 10 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கேன். ஸோ நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன், என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இனி வர வீடியோஸில் நான் வந்து ஷேர் இந்த மாதிரி டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. உங்கள் ஷோல்டர்ஸ்க்கு நேர் கீழே உள்ளங்கைகள் இருக்கணும். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துட்டே மேலே பாருங்கள், மூச்சை வெளியில் விட்டுட்டே இந்த மாதிரி மவுண்டைன் போஸ்க்கு வாங்க. ஸோ மவுண்டைன் போஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பெடலிங் பண்ணும்போது உங்கள் ஹேம்ஸ்ட்ரிங்ஸு, உங்கள் கால்ஃப் மசில்ஸ் இதில் இருக்கிற டென்ஷன் வந்து ரிலீவ் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்பைனும் நல்லா வார்ம் அப் ஆகும். இதில் ஒரு 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இருக்கலாம். 5, 4, 3, 2, 1. Inhale up, exhale down. Mountain pose-ல inhale up, cat pose, exhale down. 2 more times. Inhale up, cat pose, மேலே பாருங்க, exhale down dog. அடுத்து இந்த மாதிரி மவுண்டைன் போஸ்க்கு வந்துடுங்க. உங்கள் வலது காலை நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள் அப் டு த சீலிங். உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ அவ்வளோ உயர்த்திக்கோங்க. இப்போ வலது காலை மெதுவாக லிஃப்ட் பண்ணி 2 கைகளுக்கும் நடுவில் முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி இந்த மாதிரி ஹை லஞ்ச் போஸ்க்கு வாங்க. இதில் ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்போம். 5, 4, 3, 2, 1. இப்போ திருப்பியும் டவுன் டாக் பொசிஷனுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம இடது காலை பின்னாடி எவ்வளோ உயர்த்த முடியுமோ அவ்வளோ உயர்த்திட்டு 2 கைகளுக்கும் நடுவில் கொண்டு வாங்க. இப்போ 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருங்க. இதே மாதிரி இப்போது இன்னொரு முறை பண்ணிக்கலாம். உங்கள் டவுன் டாக் பொசிஷன்லேருந்து உங்கள் வலது காலை மேலே நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருங்க. இப்போ 2 கைகளுக்கும் நடுவில் கொண்டு வாங்க. இப்போ மெதுவாக 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி ஹை லஞ்ச் பொசிஷனுக்கு வாங்க. இதில் ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். 4, 5. அடுத்து நம்ம பண்ணுறது ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். உங்களுடைய லோவர் ஆப்ஸை டார்கெட் பண்ணுது. இது வந்து நீங்கள் 10 கவுண்ட்ஸ் வந்து 2 செட்ஸாக பண்ணிக்கோங்க.
crunches. கால்களை மடக்கிய நிலையில் இந்த மாதிரி வச்சுட்டு 2 கைகளையும் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு எக்ஸ்ஹேல் அப், இன்ஹேல் டவுன், இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கால்களால் ஓ மாதிரி வரைய போகிறோம். உங்கள் பேக்கில் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் 2 கைகளையும் உங்கள் பட்டுக்கு கீழே இந்த மாதிரி சப்போர்ட்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கால்களையும் ஒரே பாயிண்ட்ல இருந்து எடுத்து ஓ மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். உங்கள் பேக்கில் உள்ள டென்ஷன் ரிலீவ் ஆகிறதுக்கு நம்ம முட்டிகளை மடக்கி கைகளால் கோர்த்து இந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் பேக்கில் உள்ள டென்ஷன் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்ரி எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு உங்களுடைய வலது கால் விரல்களை இடது கையாலையும் இடது கால் விரல்களை வலது கையாலையும் தொடணும். அடுத்து லெக் ரைஸ் 90 டிகிரிஸ் இந்த மாதிரி 2 கால்களையும் உயர்த்தி லிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே கொண்டு வாங்க. இதை மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஈச் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து 10 டைம்ஸ் 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் 2 தடவை பண்ணிக்கலாம் 2 செட்ஸ். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ணுறது ஃப்ளட்டர் கிக்ஸ். இந்த மாதிரி 2 கால்களையும் மேலே கீழே அப்படியே வந்து நீங்கள் 90 டிகிரிஸ் வரைக்கும் கொண்டு வாங்க. திருப்பி கீழே 30 டிகிரிஸ் வரைக்கும் கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய லோவர் ஆப்ஸில் உள்ள ஃபேட் வந்து நல்லா குறையும். அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கைகளை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்டே மெதுவாக வந்து உங்கள் அப்பர் பாடியை மேலே கொண்டு வாங்க போட் போஸ்க்கு. திருப்பி இன்ஹேல் டவுன். நம்ம கைகளை கீழே கொண்டு வர நேரத்தில் கால்களும் கீழே வந்துடணும். ஸோ கைகளை மேலே தூக்கும்போது
கால்களையும் இந்த மாதிரி போட் போஸ்க்கு கொண்டு வாங்க. 10 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த போட் போஸில் நம்ம 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து ஃப்ராக் க்ரன்ச்சஸ். கால்களை இந்த மாதிரி மடக்கிய நிலையில் வச்சுட்டு 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க. திருப்பி இன்ஹேல் பண்ணிவிட்டு கீழே போங்க. சூப்பரான லோவர் ஆப் ஒர்க் அவுட்டுங்க இது. சேத்து பந்தாசன் உங்களுடைய ஆப்ஸ், பேக், உங்களுடைய தைஸ் இதில் உள்ள டென்ஷன் ரிலீவ் ஆகிறதுக்கும் உங்களுடைய பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த சேத்து பந்தாசன் உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். லோவர் ஆப்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பபாய்.